கன்னியாகுமரி கடலில் அமைக்கப்பட்டு வரும் கண்ணாடி கூண்டு பாலத்தை திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நாளில் முதலமைச்சர் திறந்து வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்தார். கன்னியாகுமரி கடலில் அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலையையும் இணைக்கும் விதமாக அமைக்கப்பட்டு வரும் கண்ணாடி கூண்டு பால பணிகள் நிறைவடையும் நிலையில் உள்ளது. இந்நிலையில் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு இன்று கண்ணாடி கூண்டு பாலம் அமைக்கும் பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது ஆட்சியர் அழகு மீனா, மேயர் மகேஷ், முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஏவா வேலு, புதிய தொழில்நுட்பத்தில் கண்ணாடி கூண்டு பாலம் அமைக்கப்படுவதால் பணிகள் முடிவடைய காலதாமதமாகி வருவதாக தெரிவித்தார். திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா காணும் நாளில் கண்ணாடி கூண்டு பாலத்தை முதலமைச்சர் திறந்து வைக்க முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கண்ணாடி பாலம் 77 மீட்டர் நீளமும் 10 மீட்டர் அகலம் கொண்ட அந்த பால பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலே இந்த பாலத்தை திறந்து வைக்க முடியுமா என்று ஆய்வு செய்வதற்காகத்தான் நானும் என்னுடைய துறையினுடைய செயலாளர் அவர்களும் ஒரு 65% பணிகள் நடைபெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் 60% கூட சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட சொல்லலாம். 85% பணிகள் நடைபெற்றிருக்கிறது. இன்னும் ஒரு 15% பணிகள் தான் நடைபெறணும். அதனால தான் சொல்ல, இது என்னென்னா சாதாரண ஆட்களை வச்சு எதுவுமே செய்ய முடியாது. உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பாலம்லாம் கடல்லாம் கட்டுவதில்லை. இங்கே கடலுடைய சீற்றத்தை பார்க்கணும், கடலினுடைய காற்றினுடைய வேகத்தை பார்க்கணும், அலையினுடைய வேகத்தை பார்க்கணும். இதையெல்லாம் கணக்கெடுத்து கொண்டு தான் அந்த பாலத்தை புதியதாக நாங்கள் அமைத்து கொண்டிருக்கிறோம். அதனால் 85% பணிகள் நடைபெற்றிருக்கிறது. இன்னும் இருக்கிற 40 நாட்களில் எஞ்சி இருக்கிற பணிகளை முடிக்க முடியும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை.